அதே மாதிரிதான் குழந்தை பாவமும். அப்ப குழந்தை பாக்கியங்கிறது 5. ஓம் சூர்யாய சோமாய மங்களாய புதாயச குரு சுக்ர சனீச்ச ராகுவே கேதுவே நமக. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரகா குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. சிவார்ப்பணம். அப்போ 5ஆம் இடம்ங்கிறது முதல் குழந்தை. அப்ப அதுக்கு அடுத்த குழந்தைங்கிறது ஒரு மனிதன் 7ஆம் இடத்தை தான் பார்க்கணும். கலத்தத்துக்கு தானே 7 பார்ப்போம் அப்படின்னு சொல்லி நம்ம இங்க கேள்வி கணைகள் தொடுக்க கூடாது. ஒரு 5ஆம் இடத்துக்கு அடுத்து 3ஆம் பாவம் எது? 7. அப்ப அதுக்கு இளைய சகோதரம். அதுக்கடுத்து 7க்கு எது 3ஆம் இடம்? 7, 8, 9 3ஆம் குழந்தை. இப்படியே 3ஆம் பாவம் எடுத்துக்கிட்டே வந்தோம்னா எத்தனை குழந்தைனாலும் நம்ம சொல்லலாம். சரிங்களா? அதுதான் பார்க்கணும். சரி, ஒரு மனிதனுக்கு ஒரு குழந்தை பிறக்க போது ஆணா பெண்ணான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? இந்த ஆண் பெண் மட்டும் பாத்தீங்கன்னா ஒரு கணவன் மனைவி இவங்க 2 பேத்துக்கும் குழந்தை பாக்கியம் பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா 2 பேர் ஜாதகங்களையும் கம்பேர் பண்ணி பார்க்கணும். சோ அதுல எப்பேற்பட்ட ஜோதிடங்களும் தோத்து போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா இது இப்போ நான் எங்க வீட்டுக்கு மூத்த பிள்ளை, எனக்கு அடுத்த பிள்ளை என்ன பிறக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டா அங்க ஜோதிடர் தோத்து போக முடியாது. அந்த என்னோட ஜாதகத்துல 3ஆம் அதிபதியை பார்த்தா அந்த 3ஆம் அதிபதி யார், அவர் யாரு காலில் நிக்கிறாங்க, அதுக்கடுத்து அந்த 3ஆம் இடத்துல என்னென்ன கிரகங்கள் இருக்கு, அவங்க யார் யார் காலில் நிக்கிறாங்க, இதுல வலு பொருந்திய கிரகம் எது அப்படிங்கிறத வச்சு ஆண் நட்சத்திரமா பெண் நட்சத்திரமா அப்படிங்கிறத பார்த்தாலே ஆண் குழந்தை பிறக்கும் பெண் குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்லிடலாம். இதுல பாத்தீங்கன்னா நிறைய விஷயத்துல நம்ம ஜோதிடர்கள் எந்த விஷயத்துல தவறு பண்றோம் அப்படின்னா, சூரியனை ஆணுன்னு எடுப்போம், குருவ ஆணுன்னு எடுப்போம், அதுக்கடுத்து சந்திரனை பெண்ணுன்னு எடுப்போம், சுக்கிர பகவானையும் நம்ம பெண்ணுன்னு தான் எடுப்போம், அதுக்கடுத்து சனி பகவானையும் புதன் பகவானையும் அலி லிஸ்ட்ல கொண்டு போயிருவோம் ராகு கேதுக்கிற. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஆனா நட்சத்திர வயசுலதான் நம்ம ஆண் பெண் பாலினம் பார்க்கணுமே தவிர கிரக வாரியாக ஆண் பெண் பார்க்க கூடாது. அப்போ 27 நட்சத்திரத்தையும் ஆனா பெண்ணான் மனப்பாடம் பண்ணலாமா அப்படின்னா அது ரொம்ப கஷ்டம். 27. ஆனா இத 27ஐயும் பொட்டுல அடிச்ச மாதிரி சொல்ற ஜோதிடர்கள் இருக்கிறாங்க. சரியா? நம்ம படிப்பினையில இருக்கிறதுனால அலி நட்சத்திரம் மட்டும் எவை அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னா ரொம்ப நல்லது. இந்த அலி நட்சத்திரம் அப்படின்னு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா மூலம் அப்படிங்கிறது கேதுவோட நட்சத்திரத்துல அலி நட்சத்திரம், அடுத்து மிருகஸ்ரீஷ நட்சத்திரம் செவ்வாயோட நட்சத்திரத்துல அலி நட்சத்திரம், அடுத்து ராகு நட்சத்திரத்துல பாத்தீங்கன்னா சதய நட்சத்திரம் அலி நட்சத்திரம். அப்ப இந்த 3 நட்சத்திரங்களும் வரும் பொழுது என்ன குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொன்னாங்கன்னா பெண் குழந்தையா பிறக்க வாய்ப்பு இருக்கு. அலிச்சாரம் அதை பெண் அப்படின்னு தான் எடுக்கணும். சரிங்களா? பெண் குழந்தையா பிறக்க வாய்ப்பு இருக்குன்னு எடுத்தவங்க. அலிச்சாரம் அல்லாத நட்சத்திரங்கள் வரும் பொழுது அத நீங்க ஆண் நட்சத்திர பாகத்துல கொண்டுட்டு போகணும். சரி, இப்ப இந்த ஜாதகத்துக்குள்ள போகலாம். இப்ப இது வரைக்கும் சொன்னதுல டவுட் இருந்தா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, அதை விளக்கிட்டு அதுக்கப்புறம் ஜாதகத்துக்குள்ள போறேன். அப்பதான் உங்களுக்கு தெளிவா புரியும். இது வரைக்கும் சொன்னது எல்லாத்துக்கும் புரிஞ்சதுன்னா டன் அப்படிங்கிற சிம்பிள் கொடுங்க. கஸ்தூரி ராஜா, ஓகே. நீங்க மியூட் எடுத்து விட்டுட்டு வீடியோ ஆன் பண்ணுங்கம்மா. ஆன் பண்ணி உங்க கேள்வியை கேளுங்க. மேடம், இப்ப எனக்கு 5ஆம் அதிபதி ராகு சாரம், 7ஆம் அதிபதி கேது சாரம். அப்படின்னா எப்படி எனக்கு ஒரு முதல் ஆண் குழந்தை அடுத்து பெண் குழந்தை மேடம்? இப்ப அதை எப்படி எடுக்கிறது? இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நான் முதலையே என்ன சொன்னேன் அப்படின்னா, ஒரு பெண் ஜாதகத்தை மட்டும் பார்த்து ஆணா பெண்ணா அப்படிங்கறத முடிவு பண்ண முடியாது. தம்பதியர் இருவரின் ஜாதகங்களையும் இங்க ஒப்பிட்டு பார்க்கணும். இந்த 2 ஜாதகங்களையும் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது 2 பேர் இதுலயும் ஒரே மாதிரிதான் வரும்னு சொல்ல முடியாது. அந்த இடத்துல நிறைய விஷயங்கள் நம்ம தோத்து போக வாய்ப்பு இருக்கு. ஆனா ஒரு மூத்த குழந்தையோட ஜாதகத்தை வச்சு அதுக்கு பிறக்க போற 2வது குழந்தை எது, 3ஆம் அதிபதி என்ன சாரத்துல நிக்கிறாரு, 3ல நிக்கிற கிரகம் என்ன சாரத்துல நிக்குது அப்படிங்கிறத பார்க்கும்போது நமக்கு கண்டுபிடிச்சிடலாம். இதேல ஆண் பெண் ஜாதகங்கள் வச்சு பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப அனுபவம் வாய்ந்த ஜோதிடர்களால
மட்டும்தான் கரெக்டா சொல்ல முடியும். நம்மலாம் சில விஷயங்கள்ல இந்த இடத்துல வந்து நூல் அளவுல தவறு பண்ண வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறதான் முதல்ல பதிவு பண்ணேன். இதுதாம்மா நீங்க கேட்ட கேள்விக்கு என்னோட பதிவு. உங்க ஜாதகத்தை மட்டும் வச்சு ஆண் பெண் எடுக்க முடியாது. உங்க கணவரோட ஜாதகம் வேணும். பொதுவா 5ல கேது வந்துட்டா கெஞ்சி கெஞ்சி கேட்பாங்களாம் கடவுள்கிட்ட, ஆண் வாரிசுதான் பிறக்கும் அப்படிங்கிறது ஜோதிட விதி. ஓகே மேடம். இது வந்து பொது ஃபார்முலா நீங்க சொல்றது. அடுத்தது கணவனோட ஜாதகம், மூத்த பிள்ளையோட ஜாதகமும் பேசுங்களா? ஆமா. ரெண்டாவது இதே இது பாத்தீங்கன்னா இப்ப இந்த ஜாதகம் இன்னொன்னு பிறக்க போது ரெட்ட பிள்ளையா அப்படிங்கறத கூட மூத்த பிள்ளை ஜாதகம் சொல்லிடுது. அதுக்காகதான் இந்த ஜாதகத்தை படிப்பணிக்காக நம்ம கொண்டு வந்திருக்கோம். நம்ம எப்பவுமே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டான ஜாதகம் எல்லாம் கொண்டு வருவோம். சோ இது வந்து ரொம்ப டிஃப்ரெண்டானது. பாடம் கவனிங்க, புரியும். ஓகேங்க மேடம். தேங்க்யூ மேடம். ஓகே, தேங்க்யூ சோ மச் மேம். அதாவது இந்த ஜாதகம் வந்து ஒரு பெண் குழந்தை ஜாதகம் அப்படின்னு சொல்லிட்டேன் நானு. அதுக்கு அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜாதகத்துல வந்து பாத்தீங்கன்னா 3ஆம் அதிபதி அப்படிங்கிறவர் சந்திரன். 3ஆம் அதிபதி சந்திரன். அவர் நின்ற நட்சத்திரம் அப்படிங்கிறது உத்திராடம். இத மனசுல ஏத்திக்கோங்க, சரிங்களா? இப்போ ஒரு குழந்தைக்கு ஒருத்தவங்களுக்கு வந்து என்ன குழந்தை பிறக்க போகுதுங்கிறதுக்கு அந்த நட்சத்திரம் என்ன கால்ல நிக்குதுன்னு பார்த்தா போதும். ஆனா பெண்ணா அப்படிங்கிறத மூத்த பிள்ளை ஜாதகம் வச்சு 2வது பிறக்க போறது ஆனா பெண்ணாங்கிறது சொல்லிடலாம். ஆனா ரெட்டை குழந்தைதான் பிறக்க போகுது அப்படிங்கறத எப்படி பாக்குறது அப்படிங்கறதுதான் இன்றைய பாடம். அதனால நோட்ஸ் எழுதிக்கோங்க. அதாவது ஒரு மூத்த பிள்ளையோட ஜாதகத்தை வச்சு அதன் இளைய சகோதரம் இரட்டை பிள்ளைதான் அப்படிங்கிறத எப்படி உறுதி பண்ணுவது? பாயிண்ட் நம்பர் 1. 3ஆம் அதிபதி யார்? அவரோட நட்சத்திர கால்ல இந்த ஜாதகத்துல எந்தெந்த கிரகங்கள் நிக்குது அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் எண்ணணும். இப்போ இவங்களோட 3ஆம் அதிபதி சந்திரன். இந்த சந்திரனோட கால்ல இங்க யார் யார் நிக்கிறா அப்படிங்கிறத பாருங்க. நான் உங்களுக்காக வந்து இந்த சாரம் பாக்குறதுக்காக சூரியன் ரோகிணி நட்சத்திரம், சந்திரன் உத்திராட நட்சத்திரம், அதற்கு அடுத்துதான் வந்து பாத்தீங்கன்னா 3ஆம் இடத்துல நிக்கிற செவ்வாய். இங்க வந்து 3ஆம் இடத்துல செவ்வாய் நிக்கிறாரு. அவர் வந்து பூச நட்சத்திரத்துல இருக்கிறாரு. அதற்கு அடுத்ததா பாத்தீங்கன்னா புதன் கார்த்திகை நட்சத்திரத்துல நிக்கிறாங்க. புதன் கார்த்திகை நட்சத்திரத்துல இருக்கிறாங்க. அதற்கு அடுத்ததா குரு அஸ்வினி நட்சத்திரத்துல நிக்கிறாங்க. சுக்கிரன் வந்து பூஷன் நட்சத்திரத்துல நிக்கிறாங்க. அதற்கு அடுத்ததா வந்து ராகு அஸ்வினி நட்சத்திரத்துல நிக்கிறாங்க. கேது சுவாதி நட்சத்திரத்துல நிக்கிறாங்க. லக்னம் வந்து பாத்தீங்கன்னா மிருகஸ்ரீசத்துல விழுந்திருக்கு. மாந்தி பூர நட்சத்திரத்துல நிக்கிறாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா சந்திரனோட சாரத்துல எந்தெந்த கிரகங்கள் நிக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சூரியன் வந்து ரோகிணி நட்சத்திரத்துல நிக்கிறாரு. அடுத்ததா உத்திராடம் வந்து சூரியனோட சாரம், பூசம் சனி பகவான் சாரம், கார்த்திகை அப்படிங்கிறது சூரியனோட சாரம். அதற்கு அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா அஸ்வினி அப்படிங்கிறது கேதுவோட சாரம், சுக்கிரன் அப்படிங்கிறது சனி பகவானின் சாரம், சதயம் அப்படிங்கிறது ராகு பகவான் சாரம். அதற்கு அடுத்ததா பாத்தீங்கன்னா மீண்டும் லக்னம் வந்து பாத்தீங்கன்னா மிருகஸ்ரீசத்துல நிக்குது. அப்போ இங்க சந்திர பகவான் அப்படிங்கிறவர் உத்திராட நட்சத்திரத்துல நிக்கிறாரு. அப்ப இங்க 3ஆம் அதிபதி கால்ல சூரியன் நிக்கிறாரு. அப்ப இங்க நல்லா இந்த இடத்துல கொஞ்சம் உள்வாங்குங்க. இந்த இடத்துல உத்திராடம் சூரியனோட நட்சத்திரம், சந்திரன் 3ஆம் அதிபதி சந்திரன் சூரியனோட நட்சத்திரத்துல நிக்கிறாரு. அதற்கு அடுத்ததா பாத்தீங்கன்னா புதன் அதே சூரியனோட சாரத்துல நிக்கிறாரு. அப்போ இந்த பிள்ளைக்கு அடுத்து பிறக்க போற குழந்தை இரட்டை குழந்தைதான் அப்படிங்கிறத எதனால இத உறுதி பண்ணிருக்கோம் அப்படின்னு சொன்னா இந்த 9 கிரகங்கள்ல 3ஆம் அதிபதி எந்த நட்சத்திரத்துல நிக்கிறாரோ அதே நட்சத்திர கால்ல இன்னொரு கிரகமும் நிக்குது, சூரியன் கால்லயே நிக்குது. அதனால இங்க 2 சூரியன்
அதனால ரெட்டப்பிள்ளை. இது புரியுதா? இதுல யாருக்கு புரியலன்னா திரும்ப கேளுங்க, நான் இத திரும்ப உங்களுக்கு சொல்றேன். சொல்லிட்டு 2வது பாயிண்ட் சொல்ல போறேன். எல்லாத்துக்கும் புரியுதா? உஷா, கிருஷ்ணாமா? புரியுது மேம். ஓகே. மனோஜ் சிவகாசி சார், மனோஜ் சிவகாசி சார் கொஞ்சம் பேசுங்க. ஏன்னா நம்மளும் சிவகாசி தான். சோ நம்ம கருத்தரங்குகள் இதெல்லாம் போடும்போது உங்க சப்போர்ட் தேவைப்படும். சோ சிவகாசியில இருக்கீங்கன்னா உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க. நான் வந்து சிவகாசி அருகே உள்ள திருத்தங்கள். மோகன் சார் புரியுதா? உள்ள வந்திருக்கீங்க, பட் யாருமே பேச மாட்டேங்கிறீங்க. ஓகே சார். சரவணன் சண்முகம் சாருக்காக நம்ம திரும்பவும் இந்த நோட்ஸ் சொல்றோம். நீங்க திரும்பவும் எழுதி வச்சுக்கோங்க. நம்ம குரூப்ல வந்து இதை யூடியூப்ல பதிவு பண்ணி யூடியூப் லிங்க்கும் நம்ம கொடுப்போம். சோ இதுல மிஸ் ஆனவங்க, லேட் ஆனவங்க எல்லாம் நீங்க வீடியோஸ் பாத்துக்கிடலாம். அதாவது இப்ப 3ஆம் அதிபதி என்ன நட்சத்திரத்துல நிக்கிறாரு? சூரியனோட நட்சத்திரத்துல. அதே சூரியனோட கால்ல இன்னொரு கிரகம் யார் நிக்கிறா? புதன் நிக்கிறாங்க. சோ 2 கிரகம் ஒரே நட்சத்திர கால்ல நிக்கிறதுனால அடுத்து பிறக்கிறது இரட்டை குழந்தை. சூரியனோட காலு உத்திராட நட்சத்திரம் வந்து நமக்கு உத்திராடமும் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா புதன் கார்த்திகை. அதனால அடுத்து பிறக்கிறது வந்து ஆண் வாரிசு அப்படிங்கறத இங்க முடிவு பண்ணிருக்கோம். சோ இத வந்து பாத்தீங்கன்னா இது என்னோட குருநாதர் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஜாதகத்தை பார்த்து என்ன பிள்ளை அப்படின்னு சொல்லி கேட்டு கற்பம் தரிக்கிறதுக்கு முன்னாடியே இதுக்கு ரெட்டை குழந்தைதான் அப்படின்னு சொல்லி பொருந்திய ரூல் இது. அதுக்கடுத்து இன்னொரு ரூல் நான் பார்த்து வெற்றி கண்டது. 2வது ரூல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப 3ஆம் அதிபதி சந்திரன் இருக்காங்க இல்லையா, அவங்களோட சாரம் அப்படிங்கிறது இங்க வந்து பாத்தீங்கன்னா சூரியன் வந்து ரோஹிணி நட்சத்திரத்துல நிக்கிறாங்க. அப்ப இதே ரோஹிணி நட்சத்திரத்தோட சாரத்திலேயே இப்ப வந்து பாத்தீங்கன்னா இங்க நம்ம சூரியனோட கால் அப்படின்னு பார்க்கும்போது சந்திரனும் புதனும் மட்டும் வாங்கி வேற வேற இடத்துல இருக்கிறாங்க. இதே இதுல இப்போ இந்த ராசி கட்டங்க பாருங்க. இப்ப இங்க செவ்வாய் சுக்கிரன் இருக்காங்க இல்லையா, இவங்க 2 பேருமே வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் நிக்கிற சாரம் அப்படின்னு பார்க்கும் பொழுது பூச நட்சத்திரத்துல நிக்கிறாங்க. சுக்கிரன் வந்து பூச நட்சத்திரத்துல நிக்கிறாங்க. சோ என்னோட ரூல் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3ஆம் இடத்துல 2 நட்சத்திரங்களும் ஒரே நட்சத்திர கால்ல நின்னா அங்க ரெட்டை குழந்தை சாத்தியம். சோ இந்த 2 ரூலுமே இதுல பொருந்தி வருது பாருங்க. அதாவது 3ஆம் இடத்தில் இளைய சகோதரம் என்று சொல்லப்படுகின்ற 3ஆம் பாவத்துல செவ்வாய் நிக்கிறாரு. அந்த செவ்வாய் பூச நட்சத்திரம். அவர் கூடயே வந்து பாத்தீங்கன்னா சுக்கிரனும் நிக்கிறாங்க. அந்த சுக்கிரனும் பூச நட்சத்திரத்திலே இருக்கிறாங்க. பூச நட்சத்திரம் நமக்கு பாலினத்தை சொல்லிடும். பூச நட்சத்திரம் ஆணா இருந்தா அடுத்து பிறக்க போறது 2ம் ஆண் குழந்தை. இது பெண்ணா இருந்தா அடுத்து பிறக்க போறது 2ம் பெண் குழந்தை அப்படின்னு முடிவு பண்ணலாம். இந்த ரூல் உங்களுக்கு புரிகிறதா? இவ்வளவுதான் இன்றைய பாடம். இத உங்களுக்கு புரிய வைக்கணும். ஒரு ரெட்டை குழந்தை ஒருத்துக்கு வந்து அடுத்து ரெட்டை குழந்தை பிறக்க போது நீங்க எப்படி தெரிஞ்சுக்கணும்னா இந்த 2 ரூல் தாங்க. சரி, ஒரு பெண் ஜாதகத்தை பாக்குறோம். அந்த பெண்ணுக்கு ரெட்டை குழந்தை பிறக்க வாய்ப்பு இருக்கு. எப்படி தெரிஞ்சுக்கிறது? ஓகே, பாலன் சார் உங்களோட டவுட்ட கேளுங்க. மேடம், இதுல நீங்க வந்து புதனை எதுக்காக எடுக்கிறீங்க அப்படின்னு முதல் ரூல்ல புதன் வந்து சூரியனோட கால்லயே நிக்கிறாரா? அவங்க இருந்தாலும் அவர் 12ஆம் இடத்துக்கு போயிட்டாரு. 12ஆம் இடத்துக்கு போனாலும் சூரியன் வந்து எங்க இருக்காரு சார்? சூரியன் லக்னத்திலே இருக்காரு. அவ்வளவுதான் சார். அதனால எடுத்துக்கிறீங்களா? சரிங்க, அதனால எடுக்கல சார். அங்கதான் நீங்க தவறு பண்றீங்க. அதனால எடுக்கல. 3ஆம் அதிபதி இங்க யாரு? 3ஆம் அதிபதி சந்திரன். அப்ப சூரியன் நிக்கிறது சந்திரனோட கால்ல நிக்கிறாரு. சூரியன் சந்திரன் கால்ல நிக்கிறாங்க. இங்க வந்து சந்திரன் வந்து சூரியனோட கால்ல நிக்கிறாங்க இல்லையா?
அதே சூரியன் கால்ல புதன் நிக்கிறதுனாலதான் இங்க எடுக்கிறோம். இப்ப அவர் சூரியன் கால்ல நிக்கலைன்னா எடுக்க மாட்டோம். அதாவது ஒரே நட்சத்திரமோ இல்ல திரியோண நட்சத்திரத்துல வரக்கூடிய சாரம் வந்து 2 கிரகம் நின்னா ரெட்ட குழந்தைகளுக்கான சாத்தியக்கூறு அதிகமா இருக்குன்னு சொல்றீங்க. திரிகோணம்ங்கிறது இங்க எடுக்கல சார். திரிகோணம்ங்கிறதும் எடுக்கல. அந்த அந்த 3ஆம் அதிபதி நிக்கிற அதே நட்சத்திர கால்ல இவர் நிக்கிறாங்க, புதன் நிக்கிறாங்க. அது ஒரு பாயிண்ட். ரெண்டாவது என்னோட பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா 3ஆம் பாவகத்துல நிக்கிற 2 கிரகமும் ஒரே நட்சத்திர சாரம். இந்த 2 ரூலுமே இந்த ஜாதகத்துல பொருந்தி வரும். நல்லது மேடம், தெளிவா புரிஞ்சது. ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி சார். மேடம் வணக்கம். வணக்கம் சார். உங்களோட சந்தேகம் இப்ப 2 கிரகங்கள் மட்டும் அந்த சாரத்துல இருந்தால் இரட்டை குழந்தைன்னு சொல்றீங்க. ஒருவேளை 3 கிரகங்கள் அந்த நட்சத்திரத்துல இருந்தாலும் இரட்டை குழந்தைகள்னு எடுத்துக்கலாமா? எடுத்துக்கலாம். சரி, அடுத்து இன்னொரு கேள்வி மேடம். இப்ப 3ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால நீங்க வந்துட்டு செவ்வாய் மட்டும் எடுத்தீங்க, ஏன் சுக்கிரன் எடுக்கலைங்க மேடம்? சார் சுக்கிரனையும் சேர்த்து தானே சார் சொல்றேன். சுக்கிரன் வந்து பூச நட்சத்திரத்துல நிக்கிறாரு இல்லையா, 2 பேருமே ஒரே நட்சத்திர கால். ஓகேங்க மேடம். நான் வந்து செகண்ட் பாயிண்ட் வந்து இதுதான், செவ்வாயும் சுக்கிரனும் ஒரே நட்சத்திர கால். ஓகேங்க மேடம். ஓகே, அதனாலதான் ஒரு கர்ப்பப்பையில் 2 உயிர். வேற நட்சத்திரத்துல இருந்தாங்க மேடம். ஒரு குழந்தை தான், ஒற்றை குழந்தை தான். அதுல வந்துட்டு ஆண் குழந்தை அதுதான் சார். நம்ம வந்து ஆண் குழந்தை தான் பார்க்கணும், பெண் குழந்தை தான் பார்க்கணும்னா நீங்க 25 நட்சத்திரத்திலையும் ஆண் நட்சத்திரம் எது பெண் நட்சத்திரம் எது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். அதுக்கு அடுத்ததா இப்ப வந்து பாத்தீங்கன்னா மேல பாருங்க, சுக்கிரன் நிக்கிற டிகிரி வந்து 97 டிகிரி. சரிங்களா? அதுக்கு அடுத்ததா செவ்வாய் நிக்கிற டிகிரி வந்து 105 டிகிரி. அப்ப இதுல அதிக பாகை சென்றது அப்படிங்கிறது செவ்வாய். சரியா? அப்ப அதிக பாகை வாங்கின கிரகம் வந்து ஆதிக்கம் உள்ளது அப்படிங்கிறது நம்ம ஜோதிட விதி. அப்ப செவ்வாய் என்ன நட்சத்திரத்துல இருக்காருங்கிறத வச்சு ஆனா பெண்ணாங்கிறத சொல்லணும். நன்றிங்க மேடம். செவ்வாய் நீசமா இருக்கு, பரவாயில்லைங்களா மேம்? மேம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, செவ்வாய் நீசமா இருக்காருன்னு சொல்றீங்களே, அதே வீட்டதிபதி அந்த இடத்த பாக்குறாரு. நீச பங்கம் அப்படிங்கறத ஏன் எடுக்க மறக்குறீங்க? ஓகே மேம். ஓகே ஓகே. இப்ப இந்த 2 ரூலுமே உங்களுக்கு நல்லா புரிஞ்சதா? டவுட் இருந்தா முதலே சொல்லிருங்க. இந்த ஜாதகத்தை கொடுத்தவங்க இருக்கிறாங்க, அவங்க ஓபன் பண்ணி விட்டுருவாங்க. புரிஞ்சுதுங்க மேம். புரியுது. சரி, ஓகே, சரி. இப்ப இன்னொன்னு, நான் வந்து ஒரு பெண்ணுக்கு திருமணம் ஆகும் போதே வந்து அந்த பெண்ணோட ஜாதகத்தை பார்த்தேன். தற்போது அந்த பெண்ணோட ஜாதகம் நம்ம கையில இல்ல. ஆனா அது நம்ம கைக்கு வரும்போது அதுவும் உங்களுக்கு பாடமா நான் நோட்ஸா வச்சிருப்பேன், தேடுனா நான் எடுத்துருவேன். சோ அது வரும்போதும் உங்களுக்கு இதே பாடமா கொடுக்குறேன். இப்போ அதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த குழந்தைக்கு வந்து பாத்தீங்கன்னா 5ஆம் அதிபதி ஒரே நட்சத்திர கால்ல 2 கிரகம் நின்னாங்க 5ஆம் வீட்டுல. அதை வச்சு இவளுக்கு ட்வின்ஸ் பிறக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி திருமண பொருத்தம் பார்த்து முகூர்த்த ஓலை எழுதும் போதே எழுதி கொடுத்தேன். அதே மாதிரி அந்த குழந்தைக்கு வந்து 2ம் ட்வின்ஸ் தான் பிறந்தாங்க, ஆண் குழந்தை பிறந்தாங்க. அந்த குழந்தைங்களுக்கும் நான் தான் சிசரியனுக்கு நேரம். ஆனா சிசரியனுக்கு நேரம் குறிக்க கூடாது அப்படிங்கிறது எனது குருநாதரோட கட்டளை. இருந்தாலும் அன்பானவங்க கேட்கும்போது நம்ம அந்த நேரத்துல அவங்க கேக்குற டயத்துக்குள்ள எது நல்ல நேரம் அப்படிங்கிறத நம்ம எடுத்து கொடுத்தோம். சோ நான் வந்து கல்யாணத்துக்கு முன்னாடியே அந்த பொண்ணுக்கு திருமணத்துக்கு பொருத்தம் பார்ப்போம் இல்லையா, அப்பயே வந்து இந்த குழந்தை இவளுக்கு வந்து ஆண் வாரிசு பிறக்க ரெட்டை குழந்தை பிறக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத நான் சொன்னேன். சோ இன்னைக்கு வந்து அது மாதிரி உங்களுக்கு ஒரு பாடம் கொடுக்கணும்னு எண்ணம். அதனால இந்த ஜாதகம் என்னோட குருநாதர் கிட்ட இருந்ததுனால வாங்கி உங்களுக்கு இன்றைக்கு பாடமா பதியப்பட்டது. அதுக்கப்புறம் இன்னைக்கு முக்கியமா கிளாஸ் எடுத்ததன் நோக்கம் வந்து பாத்தீங்கன்னா, நம்ம வந்து சனி ஞாயிறு வந்து திருப்பூர் மாநாடுக்கு பேச போறோம். சோ அந்த திருப்பூர் மாநாட்டுல வந்து கால நிர்ணயம் அப்படிங்கறத வந்து பேச போறோம். இந்த கால நிர்ணயம் அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஜாதகமே இல்லாம இப்ப போன் பண்ணி உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்பாங்க, அதுக்கு வந்து நல்லபடியா நடக்கணுங்கிறதுக்காக நீங்க ஒரு பலன் சொல்ல வேண்டி வரும்.
சோ அது எப்படி எடுக்கிறது அப்படிங்கறத பத்தி தான் நம்ம கால நிர்ணயம் அப்படிங்கறதுல பேச போறோம். சோ திருப்பூர் மாநாட்டுல இந்த ஸ்பீச் நாளைக்கு நம்ம கொடுக்க போறோம். நாளைக்கு 10 மணிக்கு மேல 15 ஜோசியரோ 16 ஜோசியர் பேசுறாங்க. எல்லாரும் ஒரு இம்பார்ட்டன்டான தலைப்புல தான் பேசுறாங்க. சோ அதுல நான் சூஸ் பண்ண தலைப்பு அப்படிங்கிறது கால நிர்ணயம். ஏன் அப்படின்னா நம்ம யூடியூப்ல வரும்போதே வந்து பாத்தீங்கன்னா கால நிர்ணயம் அப்படிங்கிறது மூலமா தான் நம்ம சக்சஸ் பண்ணோம். ஏன் அப்படின்னா கர்ப்பிணி பெண்ணுக்கு போன் பண்ணி கேட்டாங்க. 2 ஜோதிடர்கள், அவங்க 2 பேருமே ஜோதிடர்கள் தான். இதுல இன்னொன்னு என்னன்னா, என்னோட குருநாதருக்கே வந்து இந்த இடத்துல வந்து நான் சொன்னேன். அது வந்து எனக்கு ரொம்ப பாராட்டக்கூடிய ஒரு விஷயம். அவங்களோட ரிலேஷனுக்கு அவங்க கேக்குறாங்க, எங்க நீ கால நிர்ணயம் சொல்றீல, என்ன பிள்ளை பிறக்கும் சொல்லு அப்படின்னு சொன்னாங்க. ஏக்கா நீ கேட்ட நேரம் பொம்பளை பிள்ளை தாங்க பிறக்கும் அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரியே அங்க பொம்பளை பிள்ளை பிறந்தது. அதே மாதிரி இன்னொரு சாமக்கோல் சோசியல், அவங்க வந்து பிரசன்னத்துல பேர் போனவங்க. சோ அவங்க வந்து கேட்கும்போது என்னோட ரிலேஷனுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஆண் குழந்தை அப்படின்னு சொன்னோம். ஜஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இப்படி மணியை பார்த்துட்டு சொன்னதுதான். சோ அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் நம்ம கால நிர்ணயத்துல சொல்லி கொடுக்க போறோம். சோ அதற்கான லிங்க் வந்து லைவ் மீட்டிங்கா என்னன்னு தெரியல. லைவ் மீட்டிங்கா இருந்தா நாளைக்கு நம்ம குரூப்ல அந்த லிங்க் ஷேர் பண்ணுவேன். எல்லாரும் முடிஞ்சா அது பாருங்க. அதுக்கு அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட மாநாட்டுல வந்து திருப்பூர் சகோதரிகள் அப்படிங்கிற குரூப்ல இருக்கிற பெண்களுக்கு தெரியும், சில ஜோசியர்கள் அதுல இருக்க வாய்ப்பு இருக்கு. சோ அந்த குரூப்ல வந்து பாத்தீங்கன்னா லிங்க் கொடுப்பாங்க. அதே லிங்க் யூடியூப்ல பதிவு பண்ணுவாங்க. சோ அதுவும் நம்ம குரூப்ல பதிவு பண்ணுவோம். சோ மாநாட்டுக்கு போறதுனால அடியன் வந்து ஞாயிற்றுக்கிழமை தான் திரும்பி வருவேன். சோ டிராவல்ல இருக்கிறதுனால சாட்டர்டே சண்டே வந்து கிளாஸ் இருக்காது. அதனால நேத்தும் கிளாஸ் வைக்கல அப்படிங்கறதுனால இன்னைக்கு இந்த இம்பார்ட்டன்டான கிளாஸ் கொடுத்துட்டு நான் கிளம்ப இருக்கேன் திருப்பூருக்கு. சோ இந்த பாடம் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன். பயனுள்ளதா இருக்கா? சந்தேகங்கள் இருந்தா சந்தேகம் இருக்குங்க. இருக்கு, பயனுள்ளதா இருக்கு. நன்றிமா. சந்தேகங்கள் இருந்தா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. டவுட் செக்ஷன் முடிச்சுட்டு நம்ம மீட்டிங் முடிச்சுக்கலாம். சரவணன் சண்முகம் வாங்க சார், வணக்கம். சொல்லுங்க மேடம். 2 ஜாதகங்களை வைத்து எப்படி பலன் எடுக்கிறது மட்டும் கொஞ்சம் சொல்லிருங்க மேடம். சார் உங்களோட கேள்வி இன்னொரு கேளுங்க. இல்ல, முதல் குழந்தை பிறக்கிறதுக்கு வந்து 2 கணவன் மனைவி ஜாதகங்களை பார்க்கணும்னு சொன்னீங்களே மேடம். ஆமா சார், அது நம்ம ஒரு நாள் பாடமாவே கணவன் மனைவி ஜாதகம் வச்சு எடுத்துடலாம் சார். ரொம்ப நன்றிங்க மேடம். அது நம்ம குரூப்ல ஒரு நாள் வந்து கணவன் மனைவி ஜாதகம் வச்சு இவங்க 2 பேர் ஜாதகத்தையும் கம்பேர் பண்ணி எப்படி ஆண் வாரிசு பெண் வாரிசு சொல்றதுன்னு சொல்லி வகுப்புல எடுத்துடலாம். இப்ப இதை மட்டும் வச்சு நம்ம ஒண்ணும் செய்ய முடியாது, சரிங்களா? அதனால கண்டிப்பா ஒரு ஆண் அதே ஒரு ஆணோட ஜாதகம் ஒரு பெண்ணோட ஜாதகம், இவங்களுக்கு ஏன் பெண் குழந்தை பிறந்துச்சு, அதே மாதிரி ஆண் குழந்தை பிறந்தவங்களோட ஜாதகமும் 2ஐயும் ஒப்பிட்டு உங்களுக்கு பாடமா எடுத்துடலாம். ஓகே, உஷா கிருஷ்ணா மேம் சொல்லுங்க மேம். மேம் நான் இன்னைக்குதான் லிங்க் கிடைச்சு ஜாயின் பண்ணேன் மேம். ஓகே மேம், என்னோட நம்பர் வந்து நோட் பண்ணிக்கோங்க. அதாவது இப்ப வந்து நீங்க வந்து வேற வேற குரூப்ல இருந்து கூட நம்ம வகுப்புக்குள்ள வந்திருக்கலாம். இப்போதைக்கு வந்து அந்த குரூப்ல வந்து நம்ம லிங்க் போட அனுமதிக்கிறாங்க. ஆனா சில நேரத்துல அதுல உள்ள அட்மின்கள் வந்து ஒரு குரூப்புக்கே 4-5 அட்மின் இருப்பாங்க. சோ ஒருத்தருக்கு வந்து நம்மள அனுமதிக்கணும்னு எண்ணம் இருக்கும், ஒருத்தவங்களுக்கு வந்து அனுமதிக்க கூடாதுன்னு இருக்கும். அப்ப அவங்க வந்து நம்ம லிங்க திடீர்னு நிப்பாட்டவும் வாய்ப்புகள் இருக்கு. அதனால புதுசா வந்திருக்கவங்க என்னோட நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. உங்க நம்பர்ல இருந்து ஹாய் மேம் மெசேஜ் கொடுத்து வகுப்புல ஜாயின் பண்ணி குரூப்ல ஜாயின் பண்ணி விடுங்கன்னு சொன்னீங்கன்னா உங்களை நான் குரூப்ல ஜாயின் பண்ணி விட்டுருவேன். அப்போ நம்ம குரூப்ல மட்டுமே நம்ம லிங்க் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம். சோ நீங்க தொடர்ந்து வகுப்புகள் அட்டன் பண்ணலாம். மேக்சிமம் நம்மளோட வகுப்புகள் வந்து பாத்தீங்கன்னா 8 to 9 எடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம். ஆனா இதுல நிறைய வேலைக்கு போற மகளிர், வேலைக்கு போறவங்க எல்லாமே இருக்கீங்க. சோ இந்த வகுப்பை வந்து 9 to 10 மாத்திடலாமா? எல்லாரும் ஓய்வு நேரம் படுக்க போகும்போது ஒரு பயனுள்ள தகவலாவும் இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய இது. சோ உங்களோட ஒபீனியன்களையும் நீங்க சொல்லுங்க கொஞ்சம். இதே 8 to 9 கொண்டு போலாமா இல்ல 9 to 10 மாத்தலாமா? 9 to 10 ஓகே தான் மேம். 9 to 10 மாத்திக்கலாமா? ஓகே மேம். அப்போ நெக்ஸ்ட் மண்டேல இருந்து நம்ம வகுப்பு வந்து 9 to 10 லிங்க் வரும். சோ என்னோட நம்பர் எழுதிக்கோங்க 8940 26
5767. மற்றவங்களுக்கு வகுப்பு மாத்துறதுல எதுவும் கருத்துக்கள் இருந்தா சொல்லலாம். எல்லாருக்கும் உடன்பாடு. ஓகே மேடம். ஓகே ஓகே மேடம். இன்னொரு நம்பரும் எழுதிக்கோங்க. 763 95 21 667. அடுத்ததா சிவகுரு நாதன் சார் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க. தயவு செய்து ஹேண்ட் ரைஸ் பண்றவங்க கொஞ்சம் வீடியோல வாங்க. ஏன் அப்படின்னா நம்ம வந்து இதை யூடியூப்ல பதிவு பண்ணுவோம். சோ உங்களோட சந்தேகங்களுக்கு நம்ம பதில் கொடுத்தோம் அப்படிங்கும்போது மக்கள் வந்து இன்னும் நம்மளோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. அதனால முடிஞ்ச அளவு வீடியோல வந்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். கேளுங்க சார் உங்களுடைய கேள்விகளை. வணக்கம். வணக்கம் சார், சொல்லுங்க. இந்த 3ஆம் இடத்துல ஒரே கால்ல 3 இது இருந்தாச்சுன்னா ஒரு இளைய சகோதரன் தான் இருக்கு, நமக்கு தெரிஞ்ச ஒரு ஆளு ஜாதகம். உங்களோட அனுபவத்துல. சரிங்க சார். ஆமா ஆமா. அதாவது மேச லக்னம், மிதுனத்துல 3ஆம் இடம், அதுல சூரியன் புதன் சனி 3ம் திருவாதிரையில நிக்கு. 3 திருவாதிரையில நிக்கிறாங்க சார். புதன் யாரு கால்ல நின்னாரு? புதன் யாரு கால்ல நின்னாங்க? அவங்களோட இதுல வந்து நான் ஒரு ரூல் சொன்னேன்ல, அந்த ரூல் பொருந்தி வந்திருக்காது. ஆமா. அதாவது நான் சொன்னேன் இல்லையா, சூரியனோட அதாவது சந்திரன் சூரியன் கால்ல நிக்கிறாங்க, அதே கால்ல இங்க புதனும் நிக்கிறாங்கன்னு சொன்னேன் இல்லையா, அந்த இதை ஒப்பிட்டு பாருங்க. இந்த இதையும் கொஞ்சம் ஒப்பிட்டு பாருங்க. இந்த 2 விதியும் இங்க ஏதாவது ஒண்ணு, இப்ப இந்த நான் சொன்ன ஜாதகத்துல இந்த 2 விதியுமே பொருந்தி வரும் பாருங்க. அதனால கொஞ்சம் மாறுபாடுகள் இருக்கலாம். அந்த ஜாதகம் வந்து நீங்க என்னோட தனிப்பட்ட வாட்ஸ்அப் பதிவுக்கு அனுப்புங்க, அதுவும் நம்ம கிளாஸாவே கொடுக்கலாம், ஒண்ணும் தப்பு இல்ல. நன்றி சார். நன்றி. மேடம் இப்ப அந்த ரெண்டு ரூல்ல ரெண்டும் இருக்கணுமா இல்ல எனி ஒன் ரூல்? சார் எனி ஒன் பொருந்தி வந்தாலே போதுமானது சார். நமக்கு தேவை 2 நட்சத்திரம் 2 கால் வரணும். அதுதான் ரெட்டை குழந்தைக்கு இது. மேடம் அப்புறம் இன்னொரு டவுட் மேடம் இந்த ஜாதகத்துல. கேளுங்க சார். அதாவது 3ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கு. அப்போ 3ல செவ்வாய் காரக பாவனாசி, அது உடன்பிறப்புக்கு நல்லதல்லன்னு படிச்சிருக்கோம். அதான் கேட்க. அதாவது சகோதர ஸ்தானம் அப்படின்னு சொல்லி பாக்குறீங்க நீங்க. அது வந்து கரெக்ட் தான் சார். அந்த காரகோவ பாவ நாஸ்திங்கிற இடத்துல வந்து முதல்ல அந்த கிரகம் நீசமாயிருக்கு, சரியா? சரி. ஆமா ஆமா. நீசமாயிருக்குங்கிறதுனால முதல்ல நீசத்துக்குரிய வேலையை செஞ்சுட்டு தான் நீச பங்கம் அப்படிங்கறதே வரும். சோ இங்க நீச பங்கம் ஆயிருக்கு, சந்திரன் பாக்குறாரு இல்லையா? ஆமா. அதனால வந்து செவ்வாயோட வீரியம் அந்த இடத்துல கொஞ்சம் மட்டுப்படும். இல்லன்னா இந்த இடத்துல சகோதர ஸ்தானம் டக்குன்னு கிடைக்காது. நீச பங்கம் ஆனதுனால வந்து கொஞ்சம் விரைவில் கிடைக்கும். இதே நீச பங்கம் ஆகல அப்படிங்கும் போது வந்து பாத்தீங்கன்னா ஒரு அபாஷம் வாய்ப்பு. சரி, தேங்க்யூ சார். வகுப்புல வந்து கலந்து கொண்ட எல்லாருக்கும் வந்து நன்றி ரொம்ப. நம்ம வந்து பாத்தீங்கன்னா பயனுள்ள தகவல்கள் மட்டும்தான் பதிவு பண்ணிக்கிட்டு வரோம். நம்ம பாக்குற ஜாதகங்களும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க காமனா பார்த்து பலன் சொல்ற மாதிரி ஜாதகங்கள் எதுவுமே நம்ம எடுக்கல. குறிப்பா நம்ம குழந்தை பாக்கியம், திருமணம், அதற்கு அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் தொழில் பாவகம் நம்ம போகல. நெக்ஸ்ட் அடுத்தது தொழில் பாவகம் போகலாம். இது வரைக்கும் வந்து திருமணம், அதே மாதிரி பல திருமணம் ஏன் நடக்குது, ஏன் விவாகரத்து நடக்குது, இந்த மாதிரி ஜாதகங்களை நம்ம தனித்தனியா கொடுத்து ஆய்வு பண்ணிக்கிட்டே வரோம். சோ நீங்க மேல மேல வளரணும்னு நினைக்கிறவங்க வந்து நம்மளோட குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து வகுப்புகள் உங்களுக்கு கிடைக்கும், பயனுள்ளதா இருக்கும். நன்றி. இன்றைய வகுப்பு நன்றிங்க. ரொம்ப நன்றி. சேனல் நேம் என்ன? என்னோட சேனல் நேம் ஸ்ரீ மாலையம்மன் அஸ்ட்ரோன் போட்டுருக்கோங்க. இதுல தேங்க்யூ மேடம். தேங்க்யூ சோ மச். யூடியூப்ல பாருங்க, நம்ம குரூப்லயும் நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே மேடம், தேங்க்யூ. ஓகே சார், தேங்க்யூ மேடம். உங்க யூடியூப் லிங்க் அனுப்புங்க மேடம். சரி சார். நீங்க உங்க இதுல இருந்து எனக்கு ஒரு ஹாய் மெசேஜ் போடுங்க, நான் லிங்க் சென்ட் பண்றேன். தேங்க்யூ.
தேங்க்யூ மேடம். எனக்கு மெசேஜ் போடுற எல்லாத்துக்குமே நான் லிங்க் ஷேர் பண்ணி நம்ம குரூப்ல ஆட் பண்ணி விட்டுருவேன். சோ நம்ம சேனலுக்கும் நீங்க சப்போர்ட் பண்ணணும், அதுதான் என்னோட ஆசை. ஓகேங்க மேடம். தேங்க்யூ சார். குருஜி அனைவருக்கும் நன்றிகள். நன்றி சார்.